ஹலோ, என்ன சொல்லு. வெள்ளிப்பட்டனா? கொலுசு பண்றீங்களா? அதெல்லாம் இல்லைன்னாச்சு. சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, வாய வச்சுக்கிட்டு. கொலுசு எங்க? யார்கிட்ட? அதெல்லாம் இப்ப இல்லடா, செவனேன்னு இருக்கா, அதுக்கு வேலை இருக்கு. கேட்டுக்கிட்டியா? பேசிட்டீங்களா? எத்தனை கொலுசு பண்ணலாமா? இந்த கொலுசெல்லாம் இல்லடா, நீ செவனேன்னு இருக்கா. அதெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன். செயின் பண்றேங்க. செயின் பண்ணணும். அது ஏன் பொருள், நான் யாருக்கெல்லாம் தர மாட்டேன். அது இப்பெல்லாம் முடிவு இல்ல. குத்து விளக்கு 2 பண்ணலாமாவா? குத்து விளக்கெல்லாம் வேணாம், உள்ள விளக்கு போதும். அதெல்லாம் நல்ல பெருசுதான். சில்வர் பட்டனை வச்சு குத்து விளக்கு பண்ணலாங்கிறியா நீ? அது அப்படியே நினைவா இருக்குங்கிறியா? அது செயின் பண்ணி கழுத்துல போட்டு போடுறேன். இந்த பிள்ளை செயின் பண்றேங்குது, வெள்ளி செயின் பண்ணி கழுத்துல போட போதான் இந்த பிள்ளை. அதெல்லாம் வேணாமா? எப்ப எடுத்துட்டு வரணும்? இப்பவே எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் இந்த பிள்ளை நான் சொல்றதை கேளு. அதெல்லாம் யாருக்கு இல்ல, அது இருக்கட்டும்ட்டாங்க வீட்டுல. நான் கேட்டேன், இருக்கட்டுட்டான்ட்டேன். அந்த பிள்ளை நான் சொல்றதா? அது ஏன் விட்டுடா, நான் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணது. யாரும் விட்டுல இருக்கு. நான் முதன்னு இப்பதான் வாங்கி இருக்கிறேன். யாரும் விட்டுல. நீ வேற தேவையில்லாம அதெல்லாம் இது பண்ண வேணாம். கொலுசு பண்ணி இது பண்ணி விட்டுருவாங்க. யாருக்குதான் நான் குடுக்கறது? அங்க அந்த பிள்ளை, திலகா பிள்ளை, அது யாருக்கு இல்லன்ட்டா மணி பண்றா. உனக்கு இருக்கட்டு காண்டேன். உனக்கு ஒண்ணு கூட இல்ல, இருக்கட்டு. அந்த ஒரு சில்வர் பட்டனை வச்சுக்கிட்டு நான் யாருக்கு தான் குடுக்கறது? நாளா உடைச்ச பிஸ்கட் மாதிரி வேணா ஆளுக்கு பாதியா கொடுத்துறேன் வச்சுக்கோங்க. என்ன பண்றது நான்? அது சொல்லிட்டேன், அம்மா இன்ஸ்டல்ல போட்டு சங்கிலி பண்ணி போயிட்டேன். இந்த பிள்ளை பெட்டிக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு பூட்டிக்கிட்டு கொடுக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? என்ன விட்டுங்க தெரியும். நான் தான் வீடியோ பண்ணி நான் தான் வாங்கினேங்குது. இது நான் என்ன பண்றது? உங்களுக்கு யாருக்கு தான் நான் இது பண்றேன்? அது யாருக்கு இல்லன்ட்டேன். என்னத்தா கொண்டு போய் கொடுக்க? அதெல்லாம் இல்ல, நீ பேசாம இரு. அது நான் செயின் பண்ணணும். நான் சொல்லிட்டேன் செயின் பண்றேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? சரி வைய எடுத்துட்டு வரேன். வை. தேவையில்லாத வேலை பார்க்காதடா. உங்க பொருளை போய் நான் கேட்க இது பண்றேன்னா இருக்கு. இந்த மாதிரி எந்த நேரத்துல என்ன இது பண்றேன்னு தெரியாது உனக்கு. போ, தேவையில்லாத வேலை பண்ண. அது என் பொருள் எனக்கு வந்தது முதல்ல வந்தது. நீ கஷ்டப்பட்டு இருக்கக்கா வச்சுக்கிட்டேன். அவன் ஐயோ, என்ன இந்த புள்ள சில்வர் பட்டன் எடுத்துட்டு நான் தூக்கி போட்டுருவேன். அப்புறம் எனக்கு கடுப்பு வந்துச்சு. அவன் திட்டுறான்ல, மணி உனக்கு ஒண்ணு கூட இல்லக்கா, பின்னாடி சோறு போட மாட்டாங்க வச்சுக்கக்கான்ட்டேன். அது சில்வர் பட்டன் வச்சுக்கிட்டு என்ன சோறு போட? அதுல என்ன பண்ண போறேன்? அது நான் பண்ணுவேன். இந்த பிறந்தே வந்தோட தெரியும். 2 லட்சம் வருதான் வேற. கேட்டாங்களா சேட்டுக்கிட்ட? ஏய், நம்ம போய் கடையில 2 பேரும் கேட்டு என்னன்னு பண்ணுங்கன்னா அந்த பிள்ளைய எதுக்கு கூட்டிட்டு போறாங்க? திருக்கு புண்டையா? எப்பவே அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வாழ போட என்ன? நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து வாழ போறது பிள்ளை தானே. வாழ போட நீ சம்பாதிச்சு போடு. போ, என் பொருளை கொண்டு கொடுக்காத. அது நான் தானே வீடியோ போட்டேன். வீடியோ போட்டா அப்புறம் யாரு சமைக்கிறது? நீ என்ன சமைக்கிற அப்படின்னு உன் சமையலுக்கு தான் வந்துச்சா? அப்புறம் ஏன் இதுக்குதான் அதான் காமெடி பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வச்சேன். அது சொல்லிட்டேன். ஏக்கா நீ நல்லா சங்கிலி கொலுசு பண்ணிக்க, வலை பண்ணிக்க, உனக்கு என்ன அதுல பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஐயோ, இப்ப எடுத்து சேட்டுக்கிட்ட பேசிட்டாங்களா? அவங்க என்னடா பேசுறது? நான் முடிவு எடுக்கிறப்ப உங்களுக்கு என்னடா அவசரம்? ஆளை பாரு. 2 லட்சத்துக்கு நீ முடிவு எடுக்க அதெல்லாம் வேணான்ட்டான். கல்யாணம் பண்ணி வந்தா வெள்ளி குத்து விளக்குதான் விளக்கேத்துவேன். அவங்க கொண்டு வர சொல்லுன்ட்டேன். அவங்கள கொண்டு வர சொல்லுன்ட்டேன். வேணும்னா அவங்கள கொண்டு வர சொல்லுவேன். சும்மா அனாவசியமா பேசிட்டு கூடாது. நான் விளக்கு வாங்கினது போதுன்றுச்சு. எங்க அம்மா இந்த விளக்கு போதுன்றுச்சு. செவனேன்னு. நீ என்ன பண்ண போற? நான் செய்யணும், கொலுசு பண்ணணும். எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கன்ட்டேன். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணி தர சொல்லு. அந்த பிள்ளைகளா இல்ல, ஏதாவது உன்னாச்சு பண்ணி தரேன்னு சொல்லு. அந்த பிள்ளைகளா இல்லடா. ஏன்டா அது ரம்யாவுக்கு செய்யணுமா? அதுக்கெல்லாம் இல்ல. எனக்கு உனக்கு என்ன? உனக்கு தான் மோதிரம் போட்டிருக்க. அப்புறம் என்ன உனக்கு ஆம்பளை வெள்ளி மோதிரம் செஞ்சு ஒண்ணு போட்டுருங்க. எனக்கு போட்ட மோதிரம் எங்க? போ, செருப்பால் அடிப்பேன். எந்திரிச்சு முதல்ல போய் ஆவுல போல போவாரு. போ, எல்லா இடத்துல பேர் வச்சுட்டு செருப்பால் அடிப்பேன், விளக்கமத்துல அடிப்பேங்கிற நீ எல்லாம் என்ன மனுஷியான்னு? அந்த பிள்ளை என்ன கேக்குது? எனக்கு வந்த பொருள். ஐயோ, இப்ப எடுத்துட்டு வாங்குது. சரி, நான் எடுத்துட்டு தான் போய் காட்டிட்டு தான் வரேன். என்னன்னு அங்கெல்லாம் காட்ட வேணாம். அவங்க பாக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. அங்க ஆளுங்கெல்லாம் கடையில நிறைய பேர் இருந்துகிட்டு பாக்கணும். சொல்லிட்டேன். அதெல்லாம் யார்ட்டையும் கண்ணு போடு, பேசாம இருந்துட்டேன். நீ யார்ட்டையும் அதெல்லாம் வீடியோவே அதை போடக்கூடாதுட்டான்ட்டேன்.
எல்லாம் கண்ணு போட்டு சாம வாயப்பட்டு அது வேற எல்லாம் இது வாங்கிட்டாங்களே இத்தனை லட்சம் வருமே அப்படின்றாங்க. கண்ணு போட்டு திட்டுறேன் அவனே பிடிக்கும். மோகன் கிட்டே சொன்னாங்களாம் எல்லாம் ஆளுகெல்லாம் அதை வீட்லயே வைக்க கூடாதுங்கிறாங்க. அதை இது அம்மா இனிஷியல்ல போட்டு செய்யணுமா செய்யணுமா இந்த நாய்க்கு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சு மாட்டி விடு. ஏன் அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மாவோட போட மாட்டாங்களா? அவங்க அம்மாவோட போட சொல்லும் அப்படின்ட்டு. நாளைக்கு ரம்யா வந்தா எப்படி கொண்டு செய்வேன்? அவங்க அம்மாவோட போடுவாங்களா வெள்ளி குத்து விளக்குலாம் செய்யணுங்கிற இதுல. அதெல்லாம் வேணாம், நீ பேசாம போ. வெள்ளி குளத்தெல்லாம் அதெல்லாம் பெத்த வீடு கட்டி தான் வெள்ளி விளக்கலாம். இப்போதைக்கு இந்த விளக்கு போதும். எங்க அம்மாவோட விளக்கே கடையில் ஆளுங்க இருக்காங்களாம். உங்க மருமை வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, பாக்கணுங்கிறாங்களாம். எடுத்துட்டு வர சொல்லுங்க. அடுப்பெல்லாம் சொல்லு. இன்னும் அனுப்பலன்றா? ஐயோ இந்த வழி தெரிஞ்சு போச்சுட்டா. சென்னையில இருந்து வந்துச்சு இல்ல கூட தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றது? உன்னை யாருப்பா கூட்டிட்டு போறேன்? நான் கூட்டிட்டு போறேன். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. தேவையில்லாத வீரியா சொல்லிட்டாரு. நீ வச்சுக்கோ, முடிஞ்ச அன்னைக்கு ஏதோ பண்ணிக்கலாம். உன்னோட பொருளை நீ வச்சுக்கிட்டாரு. அதை விற்க கூடாது. மவுசி இருக்க விலை ஏற மவுசி அடையும். அது நீ எந்திரிச்சு போப்பா. முதல்ல எனக்கு வேலை பார்க்க விடு. என்னதா அவ ரம்யாவே இன்னும் வந்து பார்க்கல, வரல. பத்தியா கூப்பிட வர மாட்டேங்கிறா. அவளே இன்னும் வந்து அவளே கண்ணால பார்க்கல. உங்களுக்கு என்ன அவசரம்? மஞ்சத்தூள் மட்டும் எடுத்துட்டு வா. அது 2 பேரும் போய் கடையில கொடுங்கிறாரு. அவங்ககிட்ட எல்லாம் கொடுக்காது. எதை பொருளை கொண்டு சம்மந்தி விட்டுனா எல்லாம் கொண்டு கொடுத்துடக்கூடாது. பொண்ணை எடுக்கிறோம்னா நிதானமா இருக்கணும். பத்திரக்காளி ஆட்டம் ஆடுறாப்ப எதுக்குடா ஆடுறாங்க? அவங்க வீடியோ எடுத்தாங்களா? அவங்க கஷ்டப்பட்டாங்களா? எதுக்கு ஆடுறாங்க? கஷ்டப்பட்டு வளர்த்தா உனக்கு தங்கத்துல பண்ணி போடல, இதையாச்சும் ஒருபடி அவனு பண்ணி போட்டுக்கங்கிறேன். விளக்கு இந்த விளக்கு பத்தாத. அவ வெள்ளி விளக்குலதான் பத்த வச்சாதான் எரியுங்கிறா. போதா எந்திரிச்சு. நீ என்ன இப்படி சொல்ற? வெள்ளி விளக்குல போய் நான் காமிச்சிட்டு தான் வரேன். அதை எடுத்துட்டு போய் இப்பவா? இப்பெல்லாம் போவேன். நீ பொத்திக்கிட்டு மஞ்சத்தூள் அள்ளிட்டு வா. அப்புறம் எப்ப? வண்டியில இனிமே எங்கேயுமே போக கூடாதுன்ட்டாரு அவர், திட்டுறாரு. வண்டி எடுக்கவே கூடாதா? சரி போங்கப்பா. நான் தாலி எடுக்க போயில என்னன்னு கேட்டுக்கோம் நாங்க. வாயை பொத்திக்கிட்டு. சரி விளக்கு எனக்கு செய்ய தெரியாதா? என் பெத்த தாய்க்கு சாம்பிராணி இவ்வளோ நாள் போடுறானே, எனக்கு செய்ய தெரியாம நான் வேணாங்கிறேன். நான் தான் 500 ரூபா போட்டு விளக்கு எடுத்துட்டு வந்தேன். 1000 ரூபா போட்டு. அப்புறம் அதுக்கு வெள்ளி இல்லை, வெள்ளி விளக்கு தான் வைக்கணும்ன்றாங்க. அவங்க கடையில பார்த்துட்டு தர்றேன்றாங்க. உனக்கு என்ன மெண்டல? காய வச்சு இருக்க முடியாது. பார்த்துட்டு தந்துருவாங்க தா. அதெல்லாம் வச்சுக்கலாம் மாட்டாங்க. நீ பார்க்க வேணாம், ஒண்ணு வேணாம். நீ தண்ணி விட்டுதா கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டு வந்துடுறேன். நீ பார்க்க வேணாடா, நான் சொல்றேன்னா ஏதாவது சொல்லுவாங்க தா. அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது வரலன்னு சொல்லு. அது சாவி குட்டி கொண்டு போய் சொல்லு. வரலன்னு சொல்லு. தெரிஞ்சு போச்சு வந்தது அவங்களுக்குலாம். அது தெரிஞ்சா போய் தூங்குற போய் இது பண்ற சொல்றேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறேன். காட்டிட்டு வா போய். நீ நல்லா பழப்பு பழக்கிற காட்டுறேன். காட்டிட்டு வந்துடுறேங்கிறேன். இப்ப என்ன கிறுக்கி அடங்க ட்ரக்கு. அன்னைக்கே ஃபர்ஸ்ட் அங்க வந்து அங்கேயே ஓபன் பண்ண சொன்னாங்க அவங்க. நான் தான் வீட்டுக்கு போயிட்டு ஓபன் பண்ணி கொண்டாடுறேன் அதுக்கப்புறம் சொன்னேன். ஓபன் பண்ணிட்டு வரேன். எங்க ஓபன் பண்ண சொன்னாங்க? திருச்சிலே தான். நீ தலைகழுதா தான் நிக்கிற. வீரியா சொன்னப்பல தலைகழுதா தான் நிக்கலையே, நேரா தான் நிக்கிறேன். காட்ட கூடாது. யார்ட்டே கண்ணு போடுங்கிறாரு. கண்ணு போடுனா எதுக்கு வீடியோல போட்டு விட்டா? நீ தான் வீடியோல இன்னைக்கு போட்டு விட்டனாலதான் அம்மா எல்லாம் கேக்குறாங்க. அது வீடியோல போட்டது ரைட்டு. இனிமே காட்டாதேன்ட்டாரு. உலகம் போற போக்கு உனக்கு ஒண்ணும் தெரியலன்ட்டாரு. வீடியோல அது போடவே கூடாதுன்ட்டேன். நீ தான் போட்டு விட்ட. நானும் மறந்துட்டேன். அதை எதுக்குக்கா போட்டு விட்டேங்கிறேன். அதெல்லாம் போடலாமா? உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல. ஏதாவது வீடியோல போடணும்னு முதல்ல கத்துக்க. நான் அவன்கிட்டே நான் மணிக்கிட்டே சொல்லலை. வந்துருக்குறாங்க.